கெட்டியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது எடுத்தா சும்மா இந்த கத்தியிலேயே எடுத்துக்கலாம் ஈஸியா. இது வந்து 1ஆம் தேதி அனுப்புனது. இது வந்து 31ஆம் தேதி அனுப்பின பார்சல். ஒரே நாளில் மட்டும் பாருங்க எவ்வளோ பார்சல் அனுப்பியிருக்கோன்ட்டு. இன்னும் நிறைய பில்ஸ் எல்லாம் இருக்கு. நான் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோலையுமே வந்து நான் காட்டிக்கிட்டே இருப்பேன். இல்லை, குழந்தை பிறந்தவங்க எல்லாமே சாப்பிடலாம். குழந்தை பிறந்தவங்க சாப்பிட்டா பால் நல்லா ஊறும். ஆரம்பிக்கும் போது கிலோ 13 ரூபா இருந்துச்சு. இது வந்து நமக்கு வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு போனவங்க ரிட்டர்ன் இது வரைக்கும் ஒரு பாக்ஸ் கூட வந்ததில்லை. தோல் அந்த முள் மாதிரி இந்த மாதிரி முள் தனியாக எடுத்துறது தான். மேட்டூர் ஸ்டோர்ஸ்னு ஒரு மளிகை கடையுமே ஓப்பன் பண்ணியிருக்கேன். கிழங்காங்கருவாடு கறி. இது வந்து கீரிகறி. இது வந்து இதுவும் வந்து பொடி பண்ணிக்கலாம், இட்லி பொடி. இது வந்து ஒரு 2-3 கருவாடு கலந்துருக்கோம். இதனால பெரிய மூட்டு வலி குறையும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. கருவாட்டோட டீட்டெயில்ஸ், கடையோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. என்னென்ன கருவாடு என்னென்ன ப்ரைஸ்க்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சென்ட் பண்ணிடுவேன். அது மட்டும் இல்லாமல் கடையோட லொக்கேஷன் எல்லாமே கூட உங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 300-400 கால்ஸ் மேலே வந்துகிட்டே இருக்குங்க. அதனால வந்து எல்லா காலையுமே அட்டன் பண்ண முடியல. ஸோ கஸ்டமர்ஸ் யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு கால் பண்ணுறதோட வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் கூட வந்து நான் ஃப்ரீயாகிட்டு மெசேஜ் பண்ணுவேன். எல்லாத்தோட காலுமே வந்து அட்டன் பண்ணி என்னால் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்க முடியல. 80% பேர் சும்மா கால் பண்ணி கடை எங்கே இருக்குது, கருவாடு என்ன ரேட்டு, இந்த கருவாடு இருக்கா, அந்த கருவாடு இருக்கான்னு எல்லாம் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பேசி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து நான் பார்த்துட்டு சொல்கிறேன், ஒரு வாரத்துக்கு அப்புறம் சொல்கிறேன், ஒரு மாதத்துக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டு எல்லாம் சொல்கிறீங்க. நான் வாரம் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து கருவாடு எப்போ தேவைப்படுதோ அப்போ நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் விசாரிச்சிங்கனாவே போதும். ஆர்டர் பண்ணுற ஐடியா இருந்தால் மட்டும் கால் பண்ணுங்கள். இல்லைன்னா சும்மா கால் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்த்து எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாம் ஆல்ரெடி நிறையா வீடியோ இந்த கடையிலே போட்டிருக்கோம். இந்த கடையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் சொல்கிறேன். இவ்வளோ நாளாக வந்து அண்ணன் மட்டும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். இந்த டைம் வந்து வீடியோவில் நானும் பண்ணுறேன், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அதனால் என்ன பண்ணிக்கன்னு சொல்லி ரொம்ப நல்ல மனசோட சொல்லிட்டாரு. அண்ணனோட உதவியோட நானும் கருவாட்டு பிஸ்னஸ் வந்து பண்ண போகிறேன். இது எல்லாமே வந்து ரேட்டு வேறு எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு கம்மியாக கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இவர்கிட்ட மிகப்பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுத்தமான முறையில் நல்லா க்ளீன் பண்ணி ஆளுங்கள்லாம் நிறைய பேர் வச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறாங்க. மற்ற இடத்துல கிடைக்கிற கருவாட்டோட இந்த ஷாப்பில் கிடைக்கிற கருவாடு வந்து நல்லா சுத்தமான முறையிலையும் டேஸ்ட்டாகவுமே இருக்கும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. சில கருவாடெல்லாம் வந்து உப்பு வந்து சேர்க்கவே தேவையில்ல. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே புரியும். அதெல்லாம் உப்பு போடாமையே செய்யலாம். ஏன்னா சில கருவாடெல்லாம் அந்த மாதிரி வந்து கிழங்காங்கீரி தேவைன்னா போட்டுக்கலாம். கிழங்காங்கீரி இது எல்லாமே உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்தா இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த நெத்திலையெல்லாம் வந்து கருவாட்டோட கத்திரிக்காயோட வணக்கி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். குழம்பு கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்குமா, கத்திரிக்காய் போட்டு வணக்கினாலும் சூப்பராக இருக்குமா, டேஸ்ட் பண்ணி பார்த்து எது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. விட்டா நான் வீடியோ பேசிக்கிட்டே இருப்பேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குஞ்சு கருவாடு நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது கிலோ 13 ரூபா இருந்துச்சு. ஒரு கிலோ 13 ரூபா. ஆமாம், ஒரு கிலோ 13 ரூபா, நெத்திலி 15 ரூபா. இது கிழங்கெல்லாம் 10 ஃபர்ஸ்ட்டு இந்த 40 வருஷத்துக்கு முன்னே. இது வந்து இதில் 25 வருஷத்துக்கு முன்னே தான் இது நாங்கள் பண்ணுறோம். 20 வருஷமாக தான் இது பண்ணுறோம். இந்த குஞ்சு எனக்கு அரைஞ்சா இதெல்லாம் வந்து விஜயவாடா வந்து நாங்கள் 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ 40 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து எல்லா கருவாடை பற்றியும் எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து கொடுக்கறது வந்து சாப்பிட்டு நமக்கு வந்து ஃபால்ட் வரக்கூடாது. இது வந்து நமக்கு வந்து சாப்பிட்டு நல்லா இருக்குதுன்னு போனவங்க ரிட்டர்ன் இது வரைக்கும் ஒரு பாக்ஸ் கூட வந்ததில்லை. ஆமா, ஒரே ஒண்ணு மட்டும் நாய் இழுத்துருச்சு. அவன் இது அதை மட்டும் உடஞ்சி போச்சுனாங்க. அதை ரிட்டர்ன் வாங்கி அதை வாங்கிட்டு வேற சரக்கு கொடுத்துட்டோம். அது அவங்ககிட்ட காசுலாம் வாங்கல. அவரும் வந்து கொரியர்காரர் அது காசு வேண்டான்ட்டார், கொரியர்காரம். அதனால எதுவும் பயந்துக்க வேண்டியதில்லை. இது மாதிரி மிஸ் ஆகி போச்சுன்னா கொரியர்காரர் நமக்கு பணம் கொடுத்துருவாங்க. நம்ம பில்லு அதுலேயே வச்சிருவோம். அந்த கொரியரில் உங்களுக்கு பில்லை போட்டு விட்டு பில்லை வச்சிருவோம். அந்த பில்லு எதனாச்சும் பார்சல் மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு வந்து கொரியர்காரர் பொறுப்பு. 100க்கு 100 கேரண்டி கொடுக்குறாங்க. அன்னைக்கு பாரு 8 நாள் ஆகிப்போச்சு. மதுரைக்கு அனுப்பிச்சு சரக்கு ஒரு இடத்துல நின்று போச்சு. அப்புறம் அவங்களாம் ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. அது வேற இடத்துக்கு போயிடுச்சு அப்படி மாதிரி சொன்னாங்க. அதனால ஒன்றும் பயந்துக்க வேண்டியதில்லை. தைரியமா வாங்கலாம். பணம் தைரியமா கொடுக்கலாம். நீங்க நம்பி எங்களுக்கு பணம் போட்டீங்கன்னா தைரியமா சரக்கு வரும். நீங்க பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லபடியா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரக்கு நீங்க நம்பி வாங்கலாம். தரமான சரக்கு தான் கொடுப்போம். தரம் இல்லாத சரக்கு நாங்கள் வந்து கோழி திணிக்கு அனுப்பிச்சிடுவோம்.
தரம் இல்லாத வந்து கோழி அரைக்கிறதுக்கு போயிடும். அதுக்கு ஒரு ரேட் இருக்குது. அது ஒரு 30 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் ஒரு குவாலிட்டிக்கு இவ்வளோன்னு இருக்குது. அதை வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்க மாட்டோம். இது குஞ்சுகள் மேட்ரு, இது ஃப்ரெஷ்ஷு. இது வந்து இன்னைக்கு வந்தால் நாளைக்கெல்லாம் கொடுப்போம். இது வந்து குஞ்சுகளோட இது வந்து 1 மாதம் வச்சுக்கலாம், 2 மாதம் கூட வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து 3 மாதம் கூட வச்சுக்கலாம். சுத்தம் பண்ணி 3 மாதம் 4 மாதம் கூட வச்சுக்கலாம். இது கருவாடு கிழங்கா கருவாடு கறி. இது வந்து கீரி. இது இதுவும் வந்து 3 மாதம்லாம் வச்சுக்கலாம். கடலில் வர பொருள் எல்லாமே 3 மாதம் வரைக்கும் பிரச்சனை இருக்காது. 3 மாதம் 4 மாதம் கூட வச்சுக்கலாம். நாங்கள் அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் வந்து செய்கிற கண்டிஷனுக்கு தான் நாங்கள் கொடுத்து விடுவோம். நாங்கள் எல்லாம் சுத்தம் பண்ணி செய்கிற மாதிரி. நெத்திலி மட்டும் தலை எடுத்து நீங்கள் செஞ்சுக்கணும். உங்களுக்கு இஷ்டம் வேணும்னா எடுத்துக்கலாம், வேணான்னா அப்படியே செஞ்சுக்கலாம். நெத்திலி இதெல்லாம் நெத்திலி மூட்டை தான். தலை எடுக்க ஒரு சில பேர் தலை வேணுங்கிறவங்க அப்படியே போட்டுக்குவாங்க. கசப்புலாம் வராது, சும்மா லைட்டாக கொஞ்சம் மறக்குங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த மண்டை இது, அதனால அவங்க வந்து தலையை எடுத்துகிட்டு பண்ணுவாங்க. இந்த நெத்திலி எல்லாம் பாரு, இதெல்லாம் பூரா குவாலிட்டி. நெத்திலி 4 குவாலிட்டி இருக்குது. அதே மாதிரி இது வந்து இது நெய் மீன். இது நாங்கள் பெருசாக கட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வேணுங்கும்போது நம்ம வெங்காயம் அரைக்கிற கத்திலே எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். இது பார்த்தா இப்படி தான் இருக்கும். இது எடுத்து கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இது எடுத்தா சும்மா இந்த கத்திலேயே எடுத்துக்கலாம் ஈஸியாக. கேக் கட் பண்ணி மாதிரி பண்ணிக்கலாம். உனக்கு என்ன சைஸு கெட்டு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து நம்ம வெங்காயம் இருக்கிற கத்திலே கட் பண்ணிக்கலாம். கறி மாதிரியே பண்ணிக்கலாம், தேவைங்கிற அளவுக்கு பண்ணிக்கலாம். இது வாழை கருவாடு. இது வந்து நெத்திலி. இதுவும் வந்து இது சின்ன கோணி. இது நல்லா இருக்கும். நீ வந்து இதுவும் வந்து பொடி பண்ணிக்கலாம், இட்லி பொடி, குழம்பா. இப்போ நம்ம குஞ்சு கருவாடு மாதிரி அப்படியே சின்ன ட்ரை பண்ணிக்கலாம். இது கிரே பண்ணிக்கலாம். இதெல்லாம் நெத்திலி 4 ஐட்டம் இருக்குது, 4-5 ஐட்டம். இன்னும் இப்போ இதுக்கு மேலே இன்னும் நெத்திலி வரும் நிறையா. இப்பயே வந்துட்டு இருக்குது. இப்போ போன மாதம் கொஞ்சம் டிமாண்ட் இருந்துச்சு, இந்த மாதம் கொஞ்சம் வருது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நிறைய பேர் வந்து கரெக்டாக வந்து பொருள் சேருமா அப்படின்ட்டு வந்து சந்தேகத்தோடய கேட்குறீங்க. அதுக்காகவே தான் இந்த வீடியோ. அந்த பில் எல்லாமே வந்து லாஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துட்டு மட்டுமே கஸ்டமர் வாங்கினது. பாருங்கள், டேட்டு கூட பாருங்கள், 30/7/2016. இது எல்லாமே எஸ்டி கொரியரில் அனுப்புனதுங்க. இது வந்து ப்ரொஃபஷனல் கொரியரில். இது வந்து 1ஆம் தேதி அனுப்புனது. இது வந்து 31ஆம் தேதி அனுப்பின பார்சல். ஒரே நாளில் மட்டும் பாருங்கள் எவ்வளோ பார்சல் அனுப்பியிருக்கோன்ட்டு. இன்னும் நிறையா பில்ஸ் எல்லாம் இருக்குது. நான் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவிலையுமே வந்து நான் காட்டிக்கிட்டே இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த சேனலை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக 2 வருஷத்துக்கு மேலே கஷ்டப்பட்டுருக்கேங்க. கிட்டத்தட்ட 100 வீடியோவுக்கு மேலேயே போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மேட்டூர் ஸ்டோர்ஸ்னு ஒரு மளிகை கடையுமே ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் அனுப்புகிற 500-யும் 1000-யும் எடுத்துகிட்டு போய் நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்பி வாங்குங்க. அப்படி உங்களுக்கு நம்பிக்கை வரல அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வீடியோலையுமே வாரம் வீடியோ போடுவேன். கருவேட்டோட ரேட் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதை வந்து அப்போ வந்து நான் இந்த மாதிரி கஸ்டமருக்கு அனுப்புகிற பில்லெல்லாம் வந்து டீட்டெயிலாக வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். நீங்கள் பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு என்றைக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு வாங்குங்க. அது வரைக்கும் வீடியோ பார்த்து மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்பிக்கை வரப்போ கருவாட்டையும் வாங்குங்க. உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், எனக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ரேட்டில் வந்து வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஆல்ரெடி நிறைய பேர் வாங்குறவங்களுக்கும் தெரியும், வாங்குறவங்களுக்கும் தெரியத்தான் போகுது. வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இது ஒரு டைமில் நிறைய வரும் குஞ்சு. இதுதான் இப்போ வந்து டெய்லி வந்து சாப்பிட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து டெய்லி கூட சாப்பிட்லாம். இதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பிள்ளைதாச்சிக்கும் கொடுக்கலாம், பெரிய மனுஷருக்கும் கொடுக்கலாம், எல்லாருக்குமே கொடுக்கலாம். மேட்ரு பஸ்ஸில் இது கீரிக்கறி. இது ஃபேமஸ்ஸு. இது கறிக்கருவாடு. இது வந்து கச்சில். இது வந்து ஒரு 2-3 கருவாடு கலந்துருக்கோம். இதனால பெரிய மூட்டு வலி குறையும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸ்பெஷலு. இது வந்து இது கறி. இதை இப்போ கிழங்கா நம்ம அங்கே பார்த்தோம்ல, இது உரிச்சு கறி. இது இன்னும் வந்து முள் எடுக்கலை, காய்ஞ்சிட்டு இருக்குது. இது முள் நாளைக்கு தான் எடுக்கணும். ஆளுங்க இன்னைக்கு மேலே வேலை செய்கிறாங்க குடோனில். நாளைக்கு வருவாங்க, வந்தாலும் செய்வாங்க. இப்படி முள் எடுத்து இதை பீஸ் பண்ணிடுவாங்க. இப்படி பண்ணி பீஸ் சாப்பிட்றது தான் இது வந்து அந்த தலையில் வேஸ்ட்டு. இது கீரி கருவாடு. இது ஒரு 10-20 ஐட்டம் வச்சுருப்போம் எப்பயுமே. இது வந்து இது பால் சோறா.
பீஸ் பீஸாக இப்படி வரும். குழந்தைங்க இருக்கவங்க வாங்கிக்கணும். இல்லை குழந்தை பிறந்தவங்க எல்லாமே சாப்பிட்லாம். குழந்தை பிறந்தவங்க சாப்பிட்டா பால் நல்லா ஊறும். இந்த மாதிரி இது உப்புல தான் வரும். உப்பு எடுக்கிறதுக்கு தான் கஞ்சி தண்ணி அல்லது இது அரிசி கழுவுற தண்ணி. அதை ஊற வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு கழுவி 4 டைம் கழுவிட்டு அப்புறம் உப்பு போடாமல் செய்யணும். உப்பு போட்டிங்களா வேஸ்ட்டாக போயிடும். உப்பு போட்டால் வேஸ்ட்டாக போயிடும். திருப்பி மீனை எடுத்து தான் இது பண்ணணும். கருவாடு இது வந்து கிழங்கா. அந்த கறி இந்த இப்படி தான் வரும். தலையை உடச்சி போட்டு புல் மீன் தலையை எடுத்துகிட்டு போட்டிருக்கோம். சுடு தண்ணியில் போட்டு இது பண்ணணும். இது உழவை மேட்டூர் ஸ்பெஷலு. இது ஆறாள். இதான் ரேட்டு அதிகம் ஆறாள். இது வந்து சிலேபி சின்ன சைஸு, இன்னும் பெருசாக வரும். இப்போ வந்து அது சின்ன சைஸு. இது வந்து குவாலிட்டின்னு இதெல்லாம் இது வந்து முள். இப்போ அந்த கருவாட்டில் பாரு இந்த முள்ளெல்லாம் இப்படி தான் எடுப்போம். அதில் இருக்கிற முள்ளெல்லாம் இப்படி எடுத்துருவோம். இது கோழிக்கு அரைக்கிறதுக்கு போயிடும். தீவனத்துக்கு போயிடும். இந்த கருவாட்டில் அந்த கறியில் வந்து இந்த முள்ளெல்லாம் அப்படி தான் எடுப்போம். இல்லை இல்லை நான் கருவாடை மூட்டையாக கொடுத்துருவோம். இங்கே கோழி பண்ணக்கார் வாங்கி அரைச்சிக்குவாங்க. அவங்க என்ன அரைச்சி அதில் இன்னும் வந்து சோளம் அதெல்லாம் கலந்து இது பண்ணுவாங்க. பார்த்தா இதுதான் கீரி. அந்த கீரி தலையும் கட் பண்ணது அந்த கருப்பு கறி. இது நல்லா டைட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த கறி சாப்பிட்டா நல்லா டைட்டாக இருக்கும். நிறையா பேர் வந்து இது விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்பெஷல் அந்த கருவாடுனா அது அப்படி தான். கறி சுத்தமாக போட்டு இப்படி தோல் அந்த முள் மாதிரி இந்த மாதிரி முள்ளை தனியாக எடுத்துறது தான். எடுத்துட்டு கறியை வந்து தனியாக ஸ்பெஷலாக கொடுப்போம். இது வாழை கருவாடு. வாழை ட்ரை வாழை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ணன் எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு. நமக்கெல்லாம் அந்த அளவுக்கு சொல்ல தெரியாது. அதனால் வந்து அண்ணனையே சொல்ல வச்சுட்டோம். வீடியோ நல்லா திரும்ப திரும்ப பாருங்கள். எது எப்படி எல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக ஹோம் டெலிவரி பண்ணிகிட்ருக்குங்க. இது வரைக்குமே வந்து ஏகப்பட்ட டெலிவரி பண்ணியிருக்கோம். 400-500 பில்லு காட்டியிருக்காரு. ஸோ வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, மறக்காமல் வாங்கிக்கோங்க. இங்கே மாதிரி எங்கேயுமே ரேட்டு கம்மியாகவும் கிடைக்காது, இங்கே மாதிரி எங்கேயுமே தரம் ஹையாகவும் கிடைக்காது. ஸோ மறக்காமல் மிஸ் பண்ணாமல் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். கருவாட்டு லவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே வந்து நிறைய இப்போ காட்டுறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய கருவாடு காட்ட போகிறோம். ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல்முருகன்.